அஇஅதிமுகவில் மீண்டும் வரலாறு திரும்புகிறதா? திமுகவை வீழ்த்த திட்டமிடுகிறதா அஇஅதிமுக? அதிமுக இணைந்தால் தமிழக தேர்தலில் மாற்றம் நிகழுமா? தமிழகத்தின் பெரிய கட்சிகளில் ஒன்றான அஇஅதிமுக அதன் தலைவரான அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு அதன் உட்கட்சி பூசல் காரணமாக கட்சியில் பிளவு ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது பிரிந்து சென்ற அனைவரும் ஒன்றாக சேர்வது குறித்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. கடந்த 2016 ஆண்டு டிசம்பர் 5 உடல்நலவு குறைவு காரணமாக அம்மையார் ஜெயலலிதா காலமானார். இதனைத் தொடர்ந்து கட்சியின் சார்பாக அப்போதைய முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் கட்சியின் நிர்வாகிகள் ஒப்புதலோடு நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு அக்கட்சியின் உறுப்பினராக எடப்பாடி பழனிசாமி முதல்வருக்கான பிரதிநிதியாக முன்னிறுத்தப்பட்டார். அப்போதைய தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சியை அமைத்தது. அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராக தொடர்ந்தார். இதற்கிடையே 2021 பிப்ரவரி 7 இரவு 9 மணியளவில் ஜெயலலிதாவின் சமாதிக்கு திடீரென வந்த பன்னீர்செல்வம் 40 நிமிடங்கள் கண்மூடி அமர்ந்து தியானம் செய்தார். தன்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா கடிதம் பெற்றுவிட்டதாக ஓபிஎஸ் கூறியது அரசியல் களத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அதே ஆண்டு பிப்ரவரி 14 சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கு சிறை தண்டனையை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உறுதி செய்தது. இதையடுத்து அதிமுக சட்டசபை குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சரணடைய பெங்களூரு புறப்படும் முன்னதாக ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். அப்போது சமாதியில் கைகளால் அரைந்து சபதமும் எடுத்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூரு சென்ற சசிகலா பரப்பன அகர்ஹார சிறைக்கு சென்றார். கட்சியின் தலைவர் குறித்த பிரச்சனையில் அஇஅதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் என இரண்டாக உடைந்தது. இதற்கிடையே வந்த டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகிய இருவரும் கட்சி எங்களுடையது என்றும் தாங்கள் தான் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு என்றும் சொன்னது இன்னொரு புறம் பிரச்சனை வெடித்தது. பிறகு இந்த கட்சியில் இருந்து பின்வாங்கிய டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினர். இந்த நிலையில் அஇஅதிமுக கட்சியின் சின்னம் தங்களுடையது என்று இரு தரப்பினரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது. பல நீதி போராட்டங்களுக்கு பிறகு இரட்டை இலை சின்னத்தை அஇஅதிமுக கட்சிக்கு சொந்தம் என தீர்ப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக கட்சி பிரிந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக சென்றன. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருந்தது மீண்டும் அந்த கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. பிரிந்து சென்ற அனைவரும் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என அவர் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக நிர்வாகிகளும் இது பற்றி ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. அஇஅதிமுகவை பொறுத்தவரை இந்த பிரச்சனை புதிதல்ல. தலைவர் இறந்த பின் கட்சி இரண்டாக பிளவுபடுவது, கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அணிமாறல், எதிர்க்கட்சியான திமுக மீது குற்றச்சாட்டு என இப்போது அரங்கேறி வரும் காட்சிகள் எல்லாமே அஇஅதிமுகவின் வரலாற்றில் முன்பு ஒருமுறை கண்டவைதான். சில ஆண்டுகளாகவே நோய்வாய்ப்பட்டிருந்த அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் 1987 டிசம்பர் 24 இறந்த உடனேயே கட்சி மற்றும் ஆட்சியின் தலைமை பதவிக்கான போட்டி தொடங்கிவிட்டது. எம்ஜிஆர் இறப்பதற்கு முன்பு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக அவரால் நியமிக்கப்பட்ட அவருடைய திரையுலக ஜோடி நட்சத்திரமான ஜெயலலிதா தான் அவருடைய மறைவுக்கு பின்னர் தலைமை பதவிக்கு கடும் போட்டியாளராக மாறினார். அதிமுகவுக்குள் ஜெயலலிதா கொண்டு வரப்பட்டதையும் அவருக்கு விரைவில் அடுத்தடுத்த பதவிகள் அளிக்கப்பட்டதையும் கசப்புடன் கவனித்து வந்த, அவ்வப்போது எதிர்த்தும் வந்த எம்ஜிஆரின் பல படங்களை தயாரித்தவரும் அப்போதைய அமைச்சருமான ஆர்.எம். வீரப்பன் தலைமையில் ஜெயலலிதாவின் இந்த முயற்சிக்கு எதிராக கடும் பதில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. எம்ஜிஆரின் மனைவியும் பழைய திரைப்பட நடிகையுமான வி.என். ஜானகியை அதிமுகவில் தலைமை பதவிக்கும் முதல்வர் பதவிக்கும் முன்னிறுத்தியது வீரப்பன் அணி. ஜானகி ஜெயலலிதா போட்டி என்பது எம்ஜிஆர் இறந்து அவர் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பே நடந்த சம்பவங்களால் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது. எம்ஜிஆரின் உடல் இறுதி உருவத்துக்காக ராணுவ பீரங்கி வண்டியில் ஏற்றப்பட்ட போது அந்த வண்டியில் ஏற முயன்ற ஜெயலலிதாவை அப்போதைய ஜானகி அணியின் எம்எல்ஏ ஒருவர் கீழே தள்ளிவிட்டது ஜெயலலிதாவுக்கு பெரும் அனுதாபத்தை தேடி கொடுத்தது. அப்போதைய பிளவின் போது ஜானகி அணியின் ஆர்.எம். வீரப்பன் தவிர சட்டமன்ற சபாநாயகர் பி.எச். பாண்டியன் மற்றும் மூத்த அமைச்சர்கள் பலர் இருந்தனர். ஜெயலலிதா அணியில் நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன், சாத்தூர் ராமச்சந்திரன், எஸ். திருநாவுக்கரசு என பல அமைச்சர்கள் அங்கம் வகித்தனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் மொத்தம் சுமார் 130 பேரில் 33 பேரே ஜெயலலிதாவின் அணியில் இருந்தனர். ஜானகி அணியில் மீதமுள்ளவர்கள் இருந்தனர். யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை. இந்த நிலையில் ஜனவரியில் ஜானகி ராமச்சந்திரனை சர்ச்சைக்குரிய வகையில் தமிழக முதல்வராக பணி பிரமாணம் செய்து வைத்தார் அப்போதைய ஆளுநர் எஸ்.எல். குரானா. ஜானகி ராமச்சந்திரன் இந்திய அரசியல் கணவன் இறந்த பிறகு அவரது அரசியல் வாரிசாகும் முதல் பெண்மணியானார். ஆனால் ஜானகி ராமச்சந்திரனுக்கு தனக்கு பெரும்பான்மை பலத்தை அவையில் 21 நாட்களுக்குள் நிரூபிக்க குரானா உத்தரவிட்டிருந்த நிலையில் பெரும் பரபரப்பான சூழலில் ஜனவரி 28 சட்டமன்றம் கூடியது. தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே மிக மோசமான வன்முறை நடந்தேறிய நாள் அது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் காங்கிரசும் திமுகவும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாத நிலையில்
அஇஅதிமுகவில் ஜெயலலிதா அணி உறுப்பினர்களை பதவியிலிருந்து நீக்கிய சபாநாயகர் PH பாண்டியன் பின்னர் ஜானகி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்றதாக அறிவித்தார். இதனால் சட்டமன்றத்தில் வன்முறை வெடித்தது. ஜானகி மற்றும் ஜெயலலிதா அணிகளின் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கையில் கிடைத்த மைக்குகள், பேப்பர் வெயிட்டுகள் என எல்லாவற்றையும் ஆயுதமாக்கி மோதிக்கொள்ள அப்போதைய சென்னை போலீஸ் கமிஷனர் வால்டர் தேவாரம் தலைமையில் ஆயுத போலீசார் சட்டமன்றத்திற்குள் நுழைந்து இந்திய சட்டமன்ற பாராளுமன்ற வரலாற்றிலேயே முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தடியடி நடத்தி சட்டமன்ற கூட்டத்தை கலைத்தார். தடியடியிலும் வன்முறையிலும் காயமடைந்த MLA-க்கள் அவையில் பிடுங்கப்பட்ட மைக்குகள் மற்றும் பிற ஆயுதங்களுடன் அவையிலிருந்து வெளியேறிய காட்சியை இணையம் மற்றும் தனியார் தொலைக்காட்சிகள் அல்லாத அந்த காலகட்டத்தில் அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷனும் பத்திரிகைகளும் காட்டின. அவையில் நடந்த இந்த அமளிக்கு பின்னர் தமிழக சட்டசபையை கலைக்க குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டு பின்னர் நடந்த தேர்தலில் ஜானகி அணியும் ஜெயலலிதா அணியும் தனித்தனியாக நின்று இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியை பிடித்தது. இதே போன்ற ஒரு நிலைதான் தற்போது அக்கட்சியில் நடைபெற்று வருகிறது. அஇஅதிமுக தங்களுக்குள் உள்ள உட்கட்சி பூசல்களை பேசி முடிவுக்கு கொண்டு வருமா அல்லது இதே நிலை தொடருமா என நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும்.